कहां से आया मैं हूं कौन நான் சொன்னதெல்லாம் கேட்டுச்சா உனக்கு? ஆமா, இன்னும் ஒரு 50,000 பேர் அமுச்சு விடு தமிழ்நாடுக்கு. ஆம், அரே யார், நான் சொன்னதை கேளியா? இங்க நம்ம ராஜ்யம் தான் யா ஃபுல்லா. ஆமா, அல்லா தமிழரை அச்சு ஓட விடுறோம். இன்னும் கொஞ்ச நாள்ல தமிழ்நாடு வடக்கனா மாற போகுது, வடநாடா. பேரை மாற்றிடலாம். தமிழ்நாடு இல்ல, இனி இது வடநாடுன்னு சொல்லிடலாம். ஆமா, ஏன் பொண்டாட்டி தானே, அவ பேரை மாத்திர போற, மாதுரி தீட்சித். இனிமேல் தான் அவர் பேர் ராஜா கிடையாது. என் பேரை மாத்திட்டேன், ரவிராஜ் இல்ல, என் பேரு சல்மான் கான். மாத்திடலாம். எங்க பாட்டி பேரே மாத்த போறேன். எங்க பாட்டி பேர் இப்ப பர்வதம். मीनाक्षी शेषाचरी ने माता पर है। अरे यार छोड़ दे यार, तू छोड़ दे यार, ये सब कुछ चलेगा यार इधर तमिलनाडु में। ये हम लोग का हमारा गांव हो गया यार इधर। तमिलनाडु अभी मेरे साथ मेरे हाथ में यार। हाँ, सब कुछ मारेगा। हाँ, हमारा दोस्त है बीगार में। हाँ अच्छा, मैं बात कर रहा हूँ पर। हाँ अच्छा, ठीक है, ஓகே. என்னடா இது டிகே கேக்கேன்னு? வீணா, இப்போ நான் மதராசிக்கார கிடையாது, சென்னைக்காரன் கிடையாது, நான் ஹிந்திக்காரன். நான் சென்னைக்காரனும் இல்லை, நான் மதுரைக்காரனும் இல்லை, நான் ஹிந்திக்காரன். ஒரு ஹோட்டல்ல வேலைக்கு போய் சேர்னா கொடுக்க மாட்டேன்றான். நீ ஹிந்திக்காரனா கேக்குறான். தமிழ்ல சுத்த தமிழ்ல பேசினா போடா பைத்தியக்காரா அப்படின்றான். அதான் மாறிட்டேன். அதனால நீ மாறிட்ட. ஆமா, இனிமேல் தம்பாக்கு, பான் பராக்கு, அன்சு, ஜர்தா, பீடா இதுவே என் ஃபுட்டு. இனிமே வீட்டை நாரடிக்க போற, நாட்டையும் நாரடிக்க போற. அரிசி மூட்டை இருக்குல்ல, அரிசி மூட்டை அதெல்லாம் கொண்டு போய் வித்துரு. இனிமேல் நம்ம கோதுமை சப்பாத்தி தான் சாப்பிடுறோம். आलू मालूम है? आलू का मटर है ना, वो बैंगन डाल के चटनी बना के वो चपाती करके उसमें चक के खाना पड़ेगा. பைத்தியம், என்னடா பேசுற? ஒண்ணுமே புரியல. और हिंदी कारने तले उड़ रही और तमिलची है, मार दिया तुझे, तले मार दिया तुझे, मारूंगा, डाल के मार डालूंगा, मैयत ले लूंगा तेरा. புரியாது இனிமேல் புரியாது. இனிமேல் நாங்க தமிழர்கள் கிடையாது. நாங்க தமிழ்நாட்டை ஆள போறோம். ஆள போறா வடக்க தமிழ்நாட்டை ஆள போறீங்க. வந்து நாரடிச்சுட்டு தான் கிடக்குறீங்க. 10 லட்சம் பேர் இருக்கோம் நாங்க இப்ப தமிழ்நாட்டுல. இன்னும் நாங்க இறக்க போறோம். என்னத்த டெய்லி வடக்குல இருந்து எங்களுக்கு டெய்லி 15 ட்ரெயின் வருது. ட்ரெயினுக்கு 1 லட்சம் பேர். மேலே உட்காந்து வருவோம். நாங்க மேலேயே உட்காந்து டிராவல் பண்ணுவோம். எல்லா இடத்துலயும் துப்புவோம், கண்ட இடத்துல ஆய்ப்போவோம். நீ அந்த மாதிரி மாறி இருக்க. உனக்குதான் வடக்கன் எல்லாம் பிடிக்கவே பிடிக்காது. என்ன திடீர்னு? என்ன பண்றது, சூழ்நிலையா? என்ன சூழ்நிலை? வெளியில போயிட்டு தமிழன் சொன்னா அடிக்கிறான் கல்லால. அடிக்காம என்ன பண்ணுவாங்க? வந்துங்க நார் அடிச்சிட்டு இருந்தா அடிக்காம என்ன பண்ணுவாங்க? யோ, தமிழனே அடிக்கிறாயா வடக்கம் போட்டு? தமிழனியா? ஆமாயா, அதையும் தமிழன் என்ன வேடிக்கை பாக்குறான். ஒரு வடக்கு மேல கை வச்சா 200 வடக்கன் அங்க வருவோம். ஆனா ஒரு தமிழ மேல கை வச்சா ஒரு தமிழன் வரமாட்டான், ஓடி போயிடுவான். ஓடி அதெல்லாம் ஓடலாம் மாட்டாங்க. சொல்லிக்க வேண்டியதுதான் நீங்க எல்லாம் தமிழர்கள் சொல்லிட்டு. நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. எங்க அடிச்சு பாரு. அச்சோம்ல பார்த்தல, உங்க ஊரு போலீஸ்காரங்களே ஓட ஓட அச்சோல்ல. சாரி, இனிமேல் நான் தமிழ் பேசுற மாதிரி இல்ல. हमारा लैंग्वेज है ये, इंडिया का लैंग्वेज है हिंदी. अभी मैं हिंदी में बात करेगा, सब कुछ काम साफ से चल जाएगा. என்ன பேசுறேன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல. நீ ஒரு புரிய கூடாது. இனிமேல் இருந்து எல்லாமே लेस चिप्स पैकेट ने इसमें क्या डाले, ओपन करो खा लो स्लोगन. நீங்க தமிழ்நாடுக்காரங்க பிஸ்கெட் வாங்கினா நாங்க ஹிந்தில தான் ஸ்லோகன் வைப்போம். अच्छा चक चक के खा लो बिस्किट, शक्ति बना लो ஸ்லோகன். தமிழ்ல சொன்னா உங்களுக்கு புரியும், நீங்க கண்டுபிடிச்சிருவீங்க டூப்ளிகேட் ப்ராடக்ட்னு சொல்லிட்டு. இது நம்ம லிஸ்ட்லயே இல்லையே. அடேங்கப்பா, ஹிந்தில எழுதுவோம் நாங்க. அத ஃப்ராட் வேலை பண்றவங்க எல்லாம் தான் பேடிஎம் கரோ அப்படின்னா என்ன, பேடிஎம் பண்ணுங்க ஹிந்தில தான் சொல்லுவோம். நீங்க கேட்டுதான் ஆகணும்.
ஹிந்தி ஒரு லாங்குவேஜ் தான், அது கத்துக்க வேண்டியதுதான். அதுக்கு நான் அவனாவே மாறிட கூடாது. இல்ல 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 இனிமேல இருந்து நீ என்கிட்ட தமிழ்ல பேசுறது ஸ்டாப் பண்ணு. எனக்கு தமிழ் தானே தெரியும். எனக்கு தமிழ சின்ன இப்ப விட்டு வெளில போ. இன்னும் கொஞ்ச நாள்ல தமிழ்நாட்டுல இருக்கிற எல்லா தமிழர்களும் அடிச்சு வரட்டுவோம், தூக்கி கிணத்துல போட்டுருவோம், ஆத்துல எட்டி வதப்போம், கடல்ல தூக்கி போட்டுருவோம். இனி தமிழ்நாடு வடநாடுவா மாறப்போகுது. ஏற்கனவே வந்து உங்களுடைய அரசியல்வாதிகளை எங்களுக்கு சப்போர்ட்டியா? சப்போர்ட் ஆமா, அவங்களே சொல்றாங்க எல்லாம் இறக்குங்க ஐயா, வாங்க எல்லாம் தமிழ்நாட்டுக்கு வாங்க, இங்க இருக்கிறவங்களை அடிச்சு ஓட விட்டு நீங்க போங்கன்றாங்க. நாத்தம் பிடிச்சவனுங்க அடிமையா வேலை செய்வானுங்க, அவனுக்கு தான் சீப் அண்ட் ரேட்டுக்கா வேலை செய்வானுங்க, அதனாலதான் இறக்குறானுங்க. கோல் கப்பா மாலும் அப்போ கோல் கப்பானா பானிபூரி, அதை தின்றதுக்கு நீ என்கிட்ட தான் வந்தாகணும்யா. அது அவனோட மசாலா. உங்களுக்கு திடீர்னு ஒரு பண கஷ்டம்னா நகையை தூக்கிட்டு யார்கிட்ட போறீங்க? சேடு கிட்ட தானே வருங்க. நாங்க தானே உங்களை காப்பாத்துறோம். நாங்க அபத் பாந்த்வான் யா, அபத் பாந்த்வான். நாங்க உங்களுக்கு பகவான். நீங்க தான் இனிமேல் பைத்தியமா போறீங்க. நாங்கெல்லாம் தெளிவாயிட்டோம். வடக்க வாழ போறா, வடக்க வாழ போறா, தமிழ போறா. அடிமை நாங்க அடிமையா வந்தோம், இன்னைக்கு உங்களை அடிமையா மாத்திட்டோம்ல, போட்டோம்ல போடுதில்ல, ஒன்னீங்களே தூக்கிக்கிட்டு. நீ நியூஸ் பாக்குறது இல்ல போல இருக்கியா? வாட் நான்சென்ஸ் யூ ஆர் டாக்கிங் அபௌட்? வடக்கண்ணா, நீ ஒரு மதுரைக்காரன்றதுக்கு எனக்கு அரே யார் மதுரைக்காரன் சொல்லி சொல்லி இப்படி என்ன குதிரைக்காரன் ஆக்கிட்டீங்களா? அந்த வீரத்தை நீ காட்டு போய் காட்டல, காட்டுவேன், நாங்க காட்டுவோம். என்னத்த காட்டுற? பார்த்தல பொட்டு வச்சுட்டு வாயில வெத்தல் பாக் போட்டாச்சு. இனி நான் வடக்கன், இனிமே நாரடிக்க வைக்க போறேன். இன்னைக்கு ரவிராஜ்னு பேர் எழுதி மேல ஒரு கோடி கிழிச்சிருவேன், ரவிராஜ் சிங் அப்படின்னு சொல்லுவேன். எஸ், ரவி அடிச்சிருவான். இனிமேல் இருந்து நீ நைட்டி போடக்கூடாது, சுடிதார், பங்காளி சுடிதார் போடுறேன். பைஜமா குர்தா போட்டுக்கிட்டு நல்ல காத்துல இப்படி இப்படி ஆடும். அது என்னது? ஆமா, இனிமேல் நீ ஆயப்பண்ணா கழுவ கூடாது, பேப்பர்ல தொடச்சுக்கணும். வருஷத்துக்கு ஒரு முறை தான் குளிக்கணும். ட்ரெயின்ல போனா கக்கூஸ் வரமா தான் உட்காந்து போகணும். டிக்கெட் எடுத்தோம்னா எங்களை அசிங்கப்படுத்துற மாதிரிமா அசிங்கப்படுத்துவேன். நீ என்ன கிளம்பு நீ. என்னுடைய தோஸ்தெல்லாம் பீகாரில இருக்கான், வர சொல்றான். அங்க போய் சப்பாத்தி சாப்பிட்டுட்டு தம்பாக்கு போட்டுட்டு ஜாலியா இருக்கலாம். என்ன பண்றது? நீங்க எல்லாம் பேசுற அளவுக்கு நாங்க நடந்துகிட்டோம் பத்தியா? எங்களை சொல்லணும். உங்களெல்லாம் சொல்லக்கூடாது, உங்களை கொல்லணும். என்னடா பிரச்சனை உனக்கு? ஏன் அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்க? நீ என்ன சொல்ல வர? நீ இப்ப தமிழன் சொன்னா விலை கொடுக்க மாட்டா. தமிழ் ஆள் யாரா இருக்கே இதுல? இவனை தவிர மிச்சம் வண்டியில இரு. ஒரு ஹோட்டலுக்கு போனா ஹிந்திக்காரன் இருக்கா, ஒரு தியேட்டருக்கு போனா டிக்கெட் கொடுக்கறவன் ஹிந்திக்காரனா இருக்கா. அங்க இப்ப பார்த்தானா எல்லா படத்துலயும் ஹிந்திக்காரன் தான் கூட வந்து வில்லனா காட்டுறான். தமிழர்கள்லாம் எங்க போயிட்டாங்க? நடிக்கிறவங்கலாம் எங்க போயிட்டாங்க? எல்லாம் ஹாலிவுட் போயிட்டாங்களா? அவங்களுக்கு என்ன பிரச்சனை? எங்க டைரக்டர் எல்லாம் லார்ஜ் பக்கம் போயிட்டாங்க. என்னுடைய ஃபேவரட் டைரக்டர் அட்லியே அங்க போயிட்டாரியா, ஷாருக் கான வச்சு பிலிம் பண்றாரு. உனக்கு ஏதோ முத்தி போச்சுன்னு நினைக்கிறேன், அதனால இப்படி பேசிட்டு இருக்க. நீ யார்கிட்ட புலம்பிட்டு இருக்க? யூ கேன் கோ மேயோ கோ. நீ இந்த நாட்டை விட்டு போ. இனிமேல் தமிழ்நாடு எங்கள் நாடு. யார் சொன்னா அப்படின்னு? ஆமா, நீங்க அடிச்சீங்களா? நாங்க அடிப்போம், நீங்க திருப்பி அடிப்பீங்களா? இன்னைக்கு பழைய ஜீன்ஸ் பேண்ட் விக்கிறதுக்கு காரணம் நாங்க. கோடியில இருக்கிற மொத்த வேஸ்டேஜ் எல்லாம் நாங்க தான் சாப்பிடுறோம். ஞாயிற்றுக்கிழமை ஆனா மட்டமான சரக்கு 140 ரூபாய் யாரும் வாங்குறா? நாங்க தான் வாங்குறோம். சொல்லிட்டேனே, உங்களால மட்டும் தான் அதை பண்ண முடியும், தமிழர்களால பண்ண முடியாது. உங்களுடைய லீடர் ஒருத்தர் இருக்காராமே எங்க சீமான்னு சொல்லிட்டு, எங்களை எல்லாம் அகைன்ஸ்டா பேசுறாராமே. அவர் சிஎம் ஆயிட்டாருன்னா எங்களை எல்லாம் நாங்க போக வேண்டியதா மூட்டை தூக்கிக்கிட்டு. இந்த நிலம் எனக்கு சிக்கிச்சு, நீ செத்த. அப்பெல்லாம் ஒருத்த எங்களுக்கு பயம் யாருக்கு மேல தெரியுமா? அவர் மேல ஒருத்தர் தான். அந்த பயம் எனக்கு பிடிச்சிருக்கு. அவர் தான் எங்களை அடிக்கிறாரு. அந்த பயம் அப்படியே இருக்கட்டும், மாறக்கூடாது. மாறும், ஒரு நாள் மாறும். இந்த தமிழ்நாடு ஹிந்தி நாடா மாறும். யார் சொன்னா? மாத்துவோம் நாங்க. மாத்திரும் मैंने कहा हिंदी कारण मैंने कहो करे ये दिया तो तुम मर जाएगी इधर. தைரியமா தமிழ்ல திட்டு பாப்பா. ஆக்கிரமிப்போ இன்னும் 2 வருஷத்துல பாரு, நீங்க எல்லாம் சல்வார் கமீஸ் போட்டு சுத்த போறீங்க. அத பார்க்க போறா இந்த ஹிந்திக்காரன்.